அத்தியாயம் 17. வேட்டையாட வேண்டிய நேரம் இது. சரி, நாம பேசிட்டு இருந்த விஷயத்தை பத்தி நம்மால செய்ய முடியும்னு நினைக்கிறியா? மித்ரா ஜென்னிகிட்ட ஏதோ சூசகமா சொன்னான். ஜென்னி எவ்வளவு கூர்மையான மற்றும் சாதுரியமானவள் என்பதனால் மித்ரா என்ன சொல்ல வருகிறார் என்பதை அவள் எளிதாக புரிந்துகொண்டு உடனடியாக பதிலளித்தாள். கவலைப்படாதே குழந்தைகளை, இங்கே டிவியை பார்க்க விட்டுவிடலாம். அதே நேரத்தில் பெரியவர்கள் அந்த விஷயத்தை பற்றி என் தனிப்பட்ட அறையில் விவாதிக்கலாம். சரி என்று பதில் சொல்வதற்கு முன் மித்ரா ஒரு பெருமூச்சு விட்டாள். பின்னர் அவள் மிருதன் மற்றும் லிடியா பக்கம் திரும்பி மீண்டும் பேசினாள். நீங்கள் இருவரும் இங்கேயே இருங்கள். உங்கள் அத்தையும் நானும் ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும். சரி அம்மா. லிடியா தன் அம்மாவை பார்க்காமலேயே பதிலளித்தாள். அந்த நேரத்தில் அவள் மனம் வேறு எங்கோ இருந்தது. சரி. மிருதன் தனது தாயை பார்த்துவிட்டு அவரிடமிருந்து எந்த எதிர்வினையும் தெரியாமல் சுருக்கமாக பதிலளித்தான். அவர்களின் பதிலை கேட்ட பிறகு மித்ரா ஜென்னியுடன் சேர்ந்து மாளிகையின் 2வது மாடிக்குச் சென்றார். இருப்பினும் அவரது தாயாரும் ஜென்னியும் சென்றவுடன் மிருதன் திடீரென்று சிந்தனையுடன் முகத்தைச் சுளித்தான். அவன் சிறு வயதிலிருந்தே அவனுடைய அம்மாவும் சில சமயங்களில் அப்பாவும் இங்கு வந்து சில விஷயங்களைப் பற்றி பேசுவதை அவன் நீண்ட காலமாக கவனித்திருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் அவற்றில் கவனம் செலுத்தவே இல்லை. ஆனால் இப்போது அவன் அதை பற்றி யோசித்த பிறகு அவர்கள் எப்போதும் ரகசியமாக விஷயங்களைப் பற்றி பேசுவது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. அதுதான் விஷயம். அவன் முணுமுணுத்தான். இதற்கு என்ன காரணம் என்று சிறிது நேரம் யோசித்த பிறகு திடீரென்று ஒரு குரல் அவனை சிந்தனையிலிருந்து விலக்கியது. அண்ணா, பாருங்க. அது லிடியாவின் குரல். அவள் தொலைக்காட்சித் திரையில் எதையோ சுட்டிக்காட்டுவது போல் தோன்றியது. மிருதன் பேசுவதற்கு முன்பு தன் விரல் எங்கே சுட்டிக்காட்டுகிறது என்பதை அறியாமலேயே பார்த்தான். அது என்ன? மிருதன் இதைச் சொன்னவுடன் தொலைக்காட்சித் திரையில் தலைப்பை பார்த்தான். அவனுடைய முகபாவனை திடீரென்று தீவிரமாக மாறியது. முக்கிய செய்தி: தேடப்படும் குற்றவாளி மதியம் போக்குவரத்துக்கு திட்டமிடப்பட்டிருந்த அரசாங்கத்தின் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களை திருடிச் சென்றான். அது பாதுகாவலர்களில் ஒருவராக மாறுவேடமிட்டு சேமிப்பு கிடங்கிற்குள் நுழைந்தது. தற்போது காவல்துறையினரால் துரத்தப்பட்டு வருகிறது. இந்த தலைப்பை பார்த்த மிருதன் உடனடியாக மேசையில் இருந்த தட்டையான டேப்லெட் போன்ற ரிமோட்டில் ஒரு திரையைத் தொட குனிந்து தொலைக்காட்சியின் வால்யூமை அதிகரித்தான். ஒரு பெயர் குறிப்பிடாத ரகசிய தகவலின்படி திருடன் கடைசியாக கோல்டன் ஹேண்ட் தெருவுக்குள் நுழைந்ததைக் கண்டேன். அதன் பிறகு அவனைக் காணவில்லை. தற்போது போலீசார் அந்த பகுதியை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் வசிக்கும் அனைவரும் மறு அறிவிப்பு வரும் வரை தங்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும். சந்தேகத்திற்கிடமான நபரை யாராவது பார்த்தால் உங்கள் பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்த தயவுசெய்து காவல்துறைக்கு தெரிவிக்கவும். இந்த நேரத்தில் லிடியா திடீரென்று பேசினாள். அண்ணா, இந்த பக்கத்துல கடைசியா ஒரு கெட்ட ஆளை பார்த்ததா சொன்னாங்க. நாம இதை பத்தி ஜென்னி அத்தைகிட்ட சொல்லணுமா? திடீரென்று மிருதன் எதுவும் பேசாமல் சிறிது நேரம் அமைதியாகிவிட்டான். வழக்கமாக இதுபோன்ற விஷயங்கள் அவனது சுற்றுப்புறத்தில் இல்லாதவரை அவன் கவலைப்படுவதில்லை. ஆனால் திருடி தப்பிச் சென்ற ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்டவுடன் அவன் தீவிரமாக மாறாமல் இருக்க முடியவில்லை. அண்ணா, என்ன ஆச்சு? ஏன் முகம் சுளிக்கிறீங்க? ஜென்னி அத்தையிடம் சொல்லக்கூடாதா? முக்கிய செய்தியின் தலைப்பை பார்த்த உடனே தன் அண்ணன் எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதை கவனித்த லிடியா அவனிடம் சொன்னாள். இந்த நேரத்தில் தான் விசித்திரமாக நடந்து கொள்வதை மிருதன் உணர்ந்தான். அதனால் அவன் ஒரு புன்னகையுடன் சொன்னான், ஒன்றுமில்லை லிடியா. அம்மாவும் அத்தை வெளியே வரும்போது அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போதைக்கு நாம் இருவரும் ஏன் தனியாக விளையாடக்கூடாது? இல்லை, அது நம் இருவரால் மட்டும் சாத்தியமில்லை என்று நினைக்கிறேன். அதற்கு பதிலாக நாம் ஏன் ஒளிந்து விளையாடக்கூடாது? அப்படியா? லிடியாவின் உற்சாகமான குரல் ஒலித்தது. சரி, நீ இங்கே ஒளிஞ்சுக்கோ. நான் வெளியே போய் கொஞ்ச நேரம் காத்திரு. அப்புறம் உன் இருப்பிடத்தை தேடு. நான் திரும்பி வரும் வரை என்னை தேடி வெளியே வராதேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அம்மாவும் அத்தை திரும்பி வந்தா மட்டும்தான் நீ மறைவிடத்துல இருந்து வெளியே வரணும், சரியா? மிருதன் அவளிடம் சொன்னான். சரி, நாம ரொம்ப நாளா கண்ணாமூச்சி விளையாடல. இது ஜாலியா இருக்கும். நீங்க என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் கடைசியா அம்மாவோட இங்க வந்தப்போ சிஸ்டர் எமிலியா சொன்ன ஒரு ரகசிய இடத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். லிடியா தன்னம்பிக்கையுடன் சொன்னாள். அப்படியா? மிருதன் ஆச்சரியப்பட்டதாகத் தோன்றியது.
பின்னர் அவன் தொடர்ந்தான். அப்போ கொஞ்ச நேரத்துல உன்னை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு பார்ப்போம். எமிலியாவை பத்தின ஒவ்வொரு சின்ன ரகசியத்தையும் நான் தற்செயலா தெரிஞ்சுக்கிட்டேன். நாம போட்டி போட்டுட்டு அப்புறம் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம். நீங்க கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இந்த மறைவிடத்தை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொன்னதில்லைன்னு சகோதரி எமிலியா சொன்னாங்க. லிடியா தன் சகோதரனிடம் சொல்வதற்கு முன் ஒரு முகபாவனையை காட்டினாள். இருப்பினும் மிருதன் முகத்தில் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி, சரி, நான் இப்போதே கிளம்புகிறேன். நீ ரொம்ப நம்பிக்கையா இருக்கறதால நான் இந்த அறைக்குள்ள போன உடனே உன்னை கண்டுபிடிக்காம இருக்கணும், சரியா என்று சொன்னபோது அவள் முகபாவனை அழகாக்க இருந்தது. நீங்க என்னை ரொம்ப குறைவா பார்க்கிறீங்க அண்ணா. நான் இன்னும் சின்ன பொண்ணு நினைக்கிறீங்களா? லிடியா கோபமாக முகத்தைச் சுருக்கி பார்த்து கோபமாக பேசினாள். பின்னர் அதிருப்தியான தொனியில் பதிலளித்தாள். அவளுடைய கோபமான முகபாவனையை கவனித்த மிருதனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. சரி, நீ இப்போ பெரிய பொண்ணு. அண்ணன் கொஞ்ச நேரம் வெளியே போறான். நான் உள்ளே வந்ததும் நீ அப்போ ஒளிஞ்சு இரு, சரியா? பேசுவதற்கு முன் அவளது கோபமான முகபாவனையை கவனித்த மிருதனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இருப்பினும் லிடியா பதிலுக்கு எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவள் இன்னும் தன் சகோதரர் மீது கோபமாக இருப்பதாக தோன்றியது. மேலும் மிருதன் கதவை திறந்து அறையை விட்டு வெளியே சென்ற பிறகுதான் அவள் பதிலளித்தாள். சரி அண்ணா. மிருதனுக்கு பின்னால் ஒரு குழந்தைத்தனமான குரல் ஒலிப்பதை கேட்க முடிந்தது. அப்போது அவன் பதிலாக ஒரு புன்னகையை மட்டுமே வெளிப்படுத்தினான். இப்போதுதான் மிருதன் மாளிகையை விட்டு வெளியேறினான். நிச்சயமாக அவன் புறப்படுவதற்கு முன்பு இந்த கட்டிடத்தின் முக்கிய அட்டைகளில் ஒன்றை அவன் எடுத்தான். இருப்பினும் யாரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் மிருதன் எமிலியாவை பார்க்க வரும் காலத்தில் அவர்கள் மாளிகையில் இருக்கும்போது ஓரளவு நிதானமாக உணர்ந்ததால் அவர்கள் வழக்கமாக எப்போதும் வீட்டில் தங்குவதில்லை. மேலும் வெளியே சென்று வேடிக்கை பார்க்க இந்த உதிரி சாவியை நம்பியிருந்தனர். அதனால்தான் இந்த உதிரி சாவி அட்டையின் இருப்பிடத்தை அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த சாவி அட்டை எமிலியாவுக்காக இருந்தது. ஆனால் அவள் சாவி அட்டையை தொலைத்துவிட்டதாக பாசாங்கு செய்தாள். ஆனால் உண்மையில் அதை எமிலியா மறைத்து வைத்துவிட்டு அவளுடைய பெற்றோர் இருவரும் இல்லாத போதெல்லாம் வெளியே செல்ல பயன்படுத்தினாள். இருப்பினும் அவள் எப்போதும் தன் பெற்றோர் வீடு திரும்புவதற்கு முன்பே வீடு திரும்புவதை உறுதி செய்திருந்தாள். அதனால் அவள் ஒருபோதும் பிடிபடவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த இடத்திலேயே சாவி அட்டை இன்னும் இருந்தால் அவள் இன்னும் பிடிபடவில்லை போலிருக்கிறது. மிருதன் தனக்குள் நினைத்துக் கொண்டிருந்தபோது அவனது முகத்தில் ஒரு ஏக்கம் நிறைந்த வெளிப்பாடு இருந்தது. இருப்பினும் இப்போது அது எதுவும் முக்கியமில்லை. எமிலியாவின் பெற்றோர், குறிப்பாக அவளுடைய அம்மாவுக்கு 2 வருடங்களுக்கு முன்பு இருந்தே அவனை அவ்வளவாக பிடிக்கவில்லை. மேலும் அவள் அந்த உண்மையை திட்டமிடவோ மறைக்கவோ முயற்சிக்கவில்லை. தனது தாயின் சிறந்த தோழியிடமிருந்தும் தனது சொந்த அத்தையைப் போல நடத்திய ஒருவரிடமிருந்தும் இப்படி ஒரு நடத்துதலை மிருதன் எதிர்பார்க்கவில்லை. அவன் தனது தாயிடம் சொல்லத் துணியவில்லை. அவர் இருவருக்கும் இடையிலான நட்பை மேலும் கெடுத்துவிடுவாரோ என்று பயந்தான். இருப்பினும் அது அப்படியே இருக்கிறது. வாழ்க்கை தொடர்கிறது. இப்போது அவன் தன் திறமையை விழித்துக் கொண்டதால் இதுபோன்ற வீண் விஷயங்களில் அவன் கவலைப்படத் தேவையில்லை. அவன் வலிமை பெறுவதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான வாய்ப்புகளில் ஒன்று அருகில் இருந்தது. இந்த நேரத்தில் கேட்டிற்கு அடுத்திருந்த மானிட்டரில் இருந்த சாவி அட்டையை தட்டும்போது மிருதனின் முகத்தில் ஒரு கொடூர புன்னகை வெளிப்பட்டது. கேட் தானாகவே திறக்கத் தொடங்குவதற்கு முன்பே அது சாவி அட்டையை அடையாளம் கண்டுகொண்டதை குறிக்கும் ஒரு சத்தம் மானிட்டர்களில் இருந்து கேட்டது. கேட் பாதி திறந்திருந்தபோது மிருதன் அதன் வழியாக நடந்து சென்று கதவை விரைவாக மூடுவதற்கு முன்பு திரும்பிச் செல்வதற்கு முன் வெளிப்புற மானிட்டரில் சாவி அட்டையை மீண்டும் தட்டுவதை உறுதி செய்தான். சுமார் 1/4 மணி நேரம் கழித்து இந்த நேரத்தில் மிருதன் ஏற்கனவே இந்த சுற்றுப்புறத்தைச் சுற்றி பலமுறை நடந்து வந்திருந்தான். அவன் ஏன் இந்த சுற்றுப்புறத்தைச் சுற்றி தனியாக நடந்து வருகிறான் என்று ஒருவர் ஆச்சரியப்படுவார். ஆனால் அதற்கான பதில் மிகவும் எளிமையானது. அவன் தேடப்படும் குற்றவாளியை தானே பிடித்து பின்னர் அவனிடமிருந்து திருட திட்டமிட்டான். இல்லை, அது பொருத்தமற்றது. திருடுவதற்கு பதிலாக குற்றவாளியை பிடித்து அவர் திருடியதை தனக்காக எடுத்துக்கொள்ளத் திட்டமிடுகிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக மற்ற தரப்பினர் திருடியது குறிப்பிடத்தக்க ஒன்றல்ல என்றால் காவல்துறையினர் அவர்களை இவ்வளவு தீவிரமாக துரத்தியிருக்க மாட்டார்கள். ஒருவேளை அவர் சில கலைப்பொருட்களையோ அல்லது ஏதேனும் ரகசிய நுட்ப புத்தகத்தையோ அல்லது ஒரு ரகசிய கலையையோ திருடியிருக்கலாம். அவர் திருடிய பொருட்களில் சாகுபடி கையேடுகள் இருக்க வாய்ப்பு கூட உள்ளது. இவ்வளவு இருந்தும்
மிருதன் எப்படி இப்படி ஒரு வாய்ப்பை விட்டுக் கொடுக்க முடியும்? இதனால் காவல்துறையினருக்கு முன்பே இந்த கொள்ளையனை பிடிக்க அவன் திட்டமிட்டான். அவன் தோல்வியடைந்தாலும் எந்த தீங்கும் ஏற்படாது. ஏனெனில் விஷயங்கள் மோசமாக செல்லும்போது அவன் எப்போதும் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த இடத்தை விட்டு ஓடிவிட முடியும்.